இன்னைக்கு காலையில் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டாச்சு. தூக்க கலக்கத்தில் காப்பி போட்டது பெருங்குத்தமாகி போச்சு. அடுப்பு பக்கத்தில் இந்த ஜவ்வரிசி இருந்துச்சா, பார்க்க சீனி மாதிரி இருந்தது. நானும் சீனி தான் நினச்சி இதை நல்லா காப்பியில் போட்டு நல்லா ஆற்றுன்னு ஆற்றி கொண்டு போய் காப்பியை கொடுக்குறேன். என் வீட்டுக்கார் காப்பி இனிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. நான் வந்து பார்க்குறேன், இந்த ஜவ்வரிசி இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. என்னடா இது, நான் சீனி கம்மியாக தான் போட்டேன், இவ்வளோ காண பெருசாகி கிடக்குது, இவ்வளோ சீனி நான் போட மாட்டேன், அரை கிலோ சீனி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஊற்று பார்க்குறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது, சீனி எப்படி இப்படி பெருசாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிபடவே இல்லை. அப்புறம் தான் சொன்னார், நல்லா யோசிச்சு பாரு, இது ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இல்லை ஜவ்வரிசியை போட்டு காப்பி ஆற்றின முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே என்னத்தை தூரையாக ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பியோடையே ஊற வச்சுட்டேங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். காலையில் சமையலை முடிச்சுட்டு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காலையில் இவ்வளோ துணி ஆகிப்போச்சு. தீபாவளி அதுமா துணி துவைக்கல, நேற்று மழை அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கல, கிட்டத்தட்ட 2-3 நாளாக துணி துவைக்கலையா. இவ்வளோ துணிக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் மட்டும்தான். இவங்க